டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்கம் குறிப்பையும் முதலிலே நாம் பார்க்கலாம். இன்றைய நாள் 15/3/2019. இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை நவமி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. இன்றைய சிறப்பு என்ன என்று பார்க்கும்போது, காரடையான் நோன்பு கடைபிடிப்பவர்கள் இந்த தினத்தை அனுசரித்தால் பலவிதமான நன்மைகள் அவர்களுக்கு வந்து கூடும். தமிழ் மாதம் பங்குனி இன்றைய தினம் தொடங்குவதால் சூரியன் இதுவரையில் கும்பத்தில் இருந்தவர் இப்பொழுது மீனத்திலே பிரவேசிக்க தொடங்குகிறார். இன்றைய நாளுக்குரிய மகரிஷி யார் என்று பார்க்கும்போது விஸ்வாமித்திர மகரிஷி. 12 ராசியை சார்ந்தவர்கள் ஓம் ஸ்ரீ விஸ்வாமித்திர மகரிஷியே போற்றி போற்றி என்று ஒரு 9 தடவை சொல்லி வர மேன்மையான பலன்களை எட்டுவார், மேன்மை அடைவார். யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை பிறந்தார்களோ, யாரெல்லாம் ரிஷப ராசியிலோ துலாம் ராசியில் பிறந்தார்களோ, யாரெல்லாம் 6, 15, 24 பிறந்தார்களோ, யாரெல்லாம் பரணி பூரம் பூராடம் என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ, யாரெல்லாம் தென்கிழக்கு மூலையை தங்களுடைய தலைவாசலாக வைத்து வாஸ்துபடி வாழ்ந்து வருகிறார்களோ, யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறாரோ அவர்களுக்கு என் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்கள். இன்றைய ராசிகளுடைய பலாபலனை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய தைரியத்திற்கும் வீரத்திற்கும் பேர் போன மேஷராசி அன்பர்களே, எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணும் எண்ணமுடைய மேஷராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள், தொடுக்கின்ற காரியங்கள் உங்களுக்கு உரிய ஒரு தைரியத்தை கொடுத்து, இளைய சகோதரத்தின் ஆதரவையும் கொடுத்து, நீங்கள் முயற்சிக்கின்ற அந்த காரியங்களிலே பலிதம் உண்டாகி அது உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து மகிழ்ச்சியை கொடுக்கின்ற திருநாள் தான் இந்நாள். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரிஷபராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய காந்தத்தன்மைக்கும் சாந்தத்தன்மைக்கும் பேர் போன, நிதானத்திற்கும் நிசப்தத்திற்கும் பேர் போன அந்த ரிஷபராசிக்காரர்கள் சிவனின் சின்னமாக இருக்கின்ற எருதை வைத்துக் கொண்டிருப்பவர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய பலாபலன் இன்றைய நாளிலே யாருக்கும் அவர்கள் வாக்கு கொடுக்க கூடாது, கேரண்டி ஷூரிட்டி என்பதை எல்லாம் போடக்கூடாது. இன்றைய நாளிலே வார்த்தைகளை கையாளும் போது மிக மிக எச்சரிக்கையாக கையாள வேண்டும். குடும்பத்திலே அமைதி காக்க ஈகோவுக்கு இடம் தரக்கூடாது. இதை செய்தால் இந்த நாளை இவர்கள் எளிதாக நகர்த்தி விடலாம். மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய அறிவுக்கு பேர் போன, இரட்டை வருமானத்தை குறிவைக்கின்ற, புத்திசாலித்தனத்துக்கு பேர் போன, சாதுரியமான பேச்சுக்கு பேர் போன மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய தினத்திலே சோம்பேறித்தனமாக இல்லாமல் பிடிவாத குணத்தை கைவிட்டு நீங்கள் எடுக்கின்ற தொடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும்.
இந்த நாளிலே உங்கள் குலதெய்வத்தை வேண்டி உங்கள் பெற்றோருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு உங்களுடைய வேலைகளிலே நீங்கள் முழு கவனத்தை செலுத்தும் பொழுது இந்த நாள் மற்ற வெற்றி நாட்களுக்கு அடிப்படையாக இருக்கும். கடகராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய அதிக எச்சரிக்கை உணர்வு உள்ள கற்பனா சக்தி மிகுந்த ஞாபக சக்தி மிகுந்த கடமை உணர்ச்சி மிகுந்த கடக ராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி வாகையை சூடுகின்ற தினம். ஆனால் அலைச்சல் இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் நாளின் இறுதி பகுதி நீங்கள் உழைத்த உழைப்புக்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய நிர்வாக திறமைக்கு பேர் போன அரசாங்கத்திற்கே என்று உருவாக்கப்பட்ட தலைமை பதவியை பெறுகின்ற சிம்ம ராசிக்காரர்களே, இன்று மூத்த சகோதரத்தின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வரும். இன்று மிக சுலபமாக காரியங்களிலே ஈடுபட்டு அந்த வெற்றியை பறிக்கின்ற தினமாக இருப்பதால் சிந்தாமல் சிதறாமல் இந்த நாளை பயன்படுத்தி வெற்றி கொள்ள வேண்டும். கன்னியா ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய கன்னியா ராசிக்காரர்களே, தெய்வ அருள் பெற்றவர்கள் நீங்கள். எதையும் முன்கூட்டியே அறிந்து புரிந்து நடக்கக்கூடியவர்கள். கணிதம் உங்களுடைய மூச்சு போன்றது, கணக்கு போட்டால் அதில் பிணக்கு வராது. அப்படிப்பட்ட கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று உழைப்பிலே உழைப்பு கூடும். அது அந்த தினம் உங்களுக்கு களைப்பே வந்துவிடும். ஆனாலும் கூட செய்த உழைப்புக்கு தகுந்தாற் போன்று லாபம் உங்களை வந்து சேரும். நாளின் முடிவிலே அதை நீங்கள் நன்றாக அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும். துலாம் ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய மற்றவர்களை எடை போட்டு பார்த்து நடைபோடுகின்ற கலா ரசிகனே, கலையை ரசிக்கின்ற குணமுடைய கலைத்துறையிலே முத்திரை பதிக்கின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே தந்தையார் மூலமாக குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தின் மூலமாக நீண்ட நாள் உழைத்த அந்த பலனின் காரணமாக அந்த வெற்றி கனியை பறிக்கின்ற இந்த நாளிலே நீங்கள் அதை குறைவு இல்லாமல் பெற்றுக்கொள்ள திட்டமிட்டு செயல்பட வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் விசாகம் 4, அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடக்கிய பலருக்கு புரியாத மர்மங்கள் உங்களுக்கு புரியும். பலருக்கு தெரியாத வழிகள் உங்களுக்கு தெரியும். பலருக்கு ரகசியங்களை கொடுத்து வழி நடத்துகின்ற விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டிரம். அதனால் நீங்கள் ஷூரிட்டி கேரண்டியில் கையெழுத்து போடக்கூடாது. முக்கியமான அலுவல்களை தள்ளி போட வேண்டும். மௌனியாக இருக்க வேண்டும். பயணத்திலே கவனத்தை செலுத்தி விபத்து ஆபத்து வராமல் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே இந்த நாளிலே ஆக்கப்பூர்வமான காரியங்களை தள்ளி போட்டு
வேறொரு தினங்களிலே செய்தால், இன்று நாக்காத்தால் உங்களுக்கு நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, மூலம் 1, 2, 3, 4, பூராடம் 1, 2, 3, 4, உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட எந்த சக்தி கைவிட்டாலும் ஆன்மீக சக்தி நம்மை கைவிடாது வழி நடத்தும். மகான்களுடைய உபதேசமே சிறந்தது, அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று பெரியோர்களால் வாழ்த்தப்படுகின்ற ஆசீர்வதிக்கப்படுகின்ற தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே உங்கள் வாழ்க்கை துணை நலம், உங்களுடைய கூட்டாளிகள், சகபாகஸ்தர்கள், தொழிலாளிகள் இவர்களோடு இணக்கமாக நடந்து ஈகோவுக்கு இடம் கொடுக்காமல் அனுசரித்து சென்றால் இதற்கு பிறகு வருகின்ற நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு லாபமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால், உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட அனைத்து ராசிகளுக்கும் சிகரமாக இருக்கின்ற அகரமாக இருக்கின்ற மகரமே இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் சீரும் சிறப்புமாக இருக்கும். இன்று எதிரிகள் அடங்குவர், வியாதியானது அப்படியே அடிபணியும், மருந்துக்கும் மாத்திரைக்கும் கட்டுப்படும். இன்று ஒரு உற்சாகம் பிறக்கும், நீங்கள் எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி தானாகவே வரும். எந்தவித சிரமமும் இன்றி உங்கள் காரியங்களிலே இன்று வெற்றி பெறுகின்ற சூழ்நிலையை நீங்கள் நிச்சயமாக எட்டுவீர்கள். கும்பராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, பூரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய, ஓய்வு எடுக்கும் போது ஓய்வு எடுத்து, உழைக்கும் போது உழைத்து பிழைக்கின்ற, மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக செயல்படுகின்ற கும்பராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லாபகரமான தினம். கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை வழி நடத்துகின்ற ஒரு அருமையான நாள். இந்த நாளை நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் பயன்படுத்திக் கொண்டார் இன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியே. மீனராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, புரட்டாதி 4, உத்திரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய ஆன்மீகத்தின் ரகசியத்தையும் வேதத்தின் தத்துவத்தையும் பெரியவர்களுடைய வார்த்தைகளையும் அறிந்து புரிந்து நடந்து வெற்றியை பறிக்கின்ற ஒழுக்கமே உயிரினும் ஓமப்படும் என்று சொல்லப்படுகின்ற மீனராசிக்காரர்களே, கடைசி ராசியாக இருந்தாலும் எப்பொழுதும் நீங்கள் கடைசியில் இருப்பதில்லை, முன்னிலையிலே இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அன்னையின் உடல் நலத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வீடு செப்பனிடுகின்ற நிலையில் இருந்தால் அதை கவனத்துடனும், வாகனத்தை கவனத்துடனும் ஓட்டி அதை செப்பனிடும் பணி இருந்தால் அதை முதலிலே செய்ய வேண்டும். இப்படி செய்தால் இன்றைய நாளிலே அடிப்படை நிகழ்ச்சிகளிலே எந்தவித கஷ்டங்களும் இன்றி இனிமையாக கடத்துகின்ற நாளாக இது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இதுவரையில் பொது பலன்களை கண்டுகளித்த நாம் உங்களுடைய ஜாதக ரீதியாக, வாஸ்து ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக வழிகாட்டுதலை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை முன்பதிவு செய்து என்னை ஒரு முறை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று நீங்கள் நல்ல முறையிலே வாழ வேண்டும். இதிலே வருகின்ற தினப்பலன், மாத பலன், வருட பலன், பெயர்ச்சி பலன் அனைத்தையும் கண்டு பிறருக்கு அதை சொல்லி வழி நடத்தி யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற கொள்கையை பாராட்டி நீங்கள் சீராட்டி செய்யும் பொழுது எல்லா வல்ல முருக பெருமானின் கருணை உங்கள் அனைவருக்கும் வந்து சேரும் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.